மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கதிரை காமிக்கிறாங்க. டாக்டர் வந்து கதிர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொன்னதோட கதிர் நேராக மெடிக்கல் ஷாப் வராரு. அதே நேரம் பார்த்து அந்த பக்கமா கார்த்தி வராரு. அப்ப கார்த்தி வந்து கதிர் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரதை பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, இதான் சரியான நேரம் கதிர்கிட்ட பொம்பளுக்கலாம் அப்படின்னு. கதிர் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப கார்த்தி டக்குன்னு வந்துட்டு ஹலோ கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் நேரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்துட்டு போயிருக்க, என்ன தனாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தேவையில்லாம பிரச்சனை வளர்க்காத, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வீட்டுல என் பொண்டாட்டி எப்படி இருக்கா, அவளை பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் நேரா கார்த்தியை பார்த்து முறைக்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் கதிர் முறைக்கிற, இங்க பாரு என் பொண்டாட்டியை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்க, நீ மட்டும் அன்னைக்கு தாலி கட்டாம இருந்திருந்தா இந்நேரம் நான் வந்துட்டு தனாவுக்கு புருஷன் ஆகியிருப்பேன். நீ தேவையில்லாம இடையில வந்துட்டா, ஆனா இருந்தாலும் என்ன தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா என்ன, இப்ப தனா என் பேச்ச தானே கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கதிர். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சரி இது மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என் கூட இருந்தாலே அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கதிர் டென்ஷன் ஆகி கார்த்தியை ஓங்கி அறையிறாரு. அப்ப கார்த்தி கதிர் அடிக்க வர, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏண்டா உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு. அப்ப கதிர் டென்ஷன் ஆகி கார்த்திய அறையிறாரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ எவ்வளவு அடிச்சாலும் அதான் உண்மை, தனா வந்துட்டு என் பொண்டாட்டிடா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு, கார்த்திய அடிக்கிறாரு. அப்ப கார்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்ப கதிர் துரத்துக்கிட்டே போறாரு. அப்ப கார்த்தி இருந்து அவங்க அத்தை வீட்டுக்கு ஓடி போய், அப்பா அப்பா வெளியில வாங்க அப்படின்னு கத்த. அப்ப பசுபதியும் புவனேஸ்வரியும் வெளியில வராங்க. அப்ப கதிர் ஓடி வந்து கார்த்தியை அடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட, ஆனா தடுத்து நிறுத்துனா அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி டக்குன்னு கதிரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. பசுபதி நேரா கதிரை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைய அடிப்பா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, பிள்ளையா பத்தி வச்சிருக்கீங்க, தருதலை பெத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எந்த குடும்ப விஷயத்துல, பிள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க, பாதி ராத்திரியில அடுத்த வீட்டுக்குள்ள போகிறான் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, என்ன பாக்குறீங்க, கார்த்தியை பத்தி தான் சொல்றேன், போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும், பாவம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, ஏய் தேவையில்லாம எங்க புள்ள மேல பழி போடாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, உங்க புள்ள பண்ண வேலைக்கு உங்க பிள்ளைய வெட்டி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு இதுக்கப்புறம் தனாவோட வாழ்க்கையில தலையிட்ட உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் புவனேஸ்வரியை பார்த்துட்டு எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரியை பார்த்து, என்னம்மா இது, நேத்து பிறந்தவன் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, விடக்கூடாதுன்னா அவட விடவே கூடாது, அந்த மாயாவும் கதிரும் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும், அப்பதான் நம்மளால அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, வழக்கம் போல சொதப்பாத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை இந்த வாட்டி சொதப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அத்தை, எல்லாமே நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்து சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்ப மாய நேரா ஜானகிட்ட, பெரியம்மா இங்க பாருங்க, சாப்பிடாம இருக்காதீங்க, உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப பாதிக்கும், தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இந்த விஷயத்துல என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, நான் எடுத்த முடிவுதான், அவர் சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா உங்களுக்கு லோ பிபி இருக்குன்னு தெரியும்ல, சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்பு, நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு இன்னுமே பாதிக்கும், தயவு செஞ்சு சொல்றது கேட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, அவருக்கு அவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னா எனக்கும் எவ்வளவு பிடிவாதம் இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கணும்ல, இங்க பாரு அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து கதிர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் இது மாதிரி பெரியம்மா வந்துட்டு பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைல்ல, எப்பவுமே பெரியப்பா வந்து பெரியம்மா சமைக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடுவாராம், இப்ப கொஞ்ச நாளா பெரியம்மாவோட சாப்பாட்டை பெரியப்பா சாப்பிட்றது கிடையாது, அதனால பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பெரியம்மா வந்துட்டு இனிமே பெரியப்பா சாப்பிட்டாதான்
சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் வந்துட்டு அப்படியா மாயா அப்படிங்கிறாரு. அப்புறமா பாட்டி நேரா ஜானகிட்ட வந்துட்டு, ஜானகி இதே மாதிரி நீ பிடிவாதம் பிடிச்சா எப்படிம்மா? வீட்டுல ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, சொல்றது கேளுமா அப்படின்னு. ஆனா நம்ம ஜானகி சொல்றாங்க, இல்லத்த இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி அமைதியா இருக்காங்க. அப்புறமா நம்ம பத்மாவையும் பார்வதியும் காமிக்கிறாங்க. பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து சாப்பாடை கொண்டு போய் ரகுராமுக்கு கொடுக்குறாங்க. ரகுராம் அந்த சாப்பாடை அங்கே வை அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்கண்ணா, அங்க அண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சிவா, தேவையில்லாம உன் அன்னிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. அவங்க பண்ண தப்பால தானே இவ்வளவு பிரச்சனை வந்து கிடக்கு. இங்க பாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருக்கா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அண்ணன் இப்படி சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சொல்றத பார்த்தா நான் குடும்பத்துக்கு வடிச்சு கொட்டாம இருக்கிற மாதிரி தானே பேசுற. கரெக்டான நேரத்துக்கு எல்லாருக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு தானே இருக்கேன். நான் ஒன்றும் ஒழுங்கா சமைக்காமல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா தான் சமைக்கிறீங்க, சமைக்கலாம் அப்படின்லாம் சொல்லல. ஆனா அண்ணியோட சமையல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இத்தனை வருஷமா அண்ணன் அண்ணியோட சமையல தான் சாப்பிட்ருக்காரு, இது வரைக்கும் உடம்பு சரியில்லாம போனது கிடையாது. ஆனா இப்ப இப்படி இருக்கே, அதனாலதான் சொல்றேன், அண்ணியோட சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான் அண்ணனுக்கு உடம்பு குணமாகும் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, சிவா நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. நாங்க என்னமோ வீட்டுக்கு ருசியா சமைக்காத மாதிரி பேசுற, அதை தானே நீங்க எல்லாருமே சாப்பிட்றீங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராவ் சொல்றாரு, இங்க பாருங்க வெளியில போங்க அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவா நேரா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா அங்க அண்ணி சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு லோ பிபி இருக்குன்னு தெரியும்ல, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கும், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா சிவாவை பார்த்து, இங்க பாரு சிவா, இது எனக்கும் ஜானகிக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேரா மாடிப்படி ஏறும் பொழுது டக்குன்னு மயக்கம் வருது. டக்குன்னு மயக்கம் போடுறாங்க. இதை பார்த்ததோட பாட்டி தானா எல்லாருமே ஓடி போய் ஜானகியை தூக்குறாங்க. ஜானகியை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜானகிக்கு தண்ணி கொடுக்க பாக்குறாங்க. ஆனா ஜானகி இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஏன் பெரியம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க பெரியம்மா அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன், அவரை சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அவரை சாப்பிடலைன்னா நான் ஏன் உயிரோடு இருக்கணும், அவரே என் சாப்பாடை சாப்பிடலைன்னா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஐயோ பெரியம்மா ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அப்புறம் என்னால என்ன மாயா பண்ண முடியும், அவர் இப்படி பிடிவாதம் பிடிச்சா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா உங்களுக்கு ஒரு லோ பிபி இருக்கு, ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் ஒழுங்கா இல்லைன்னா நான் வந்துட்டு ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட தனா இதை கேட்டுட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. தனா ஓடி போய் நேரா அவங்க அப்பாட்ட அப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அப்பா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கப்பா, அங்க அம்மா சுத்தமா சாப்பிடாம இருக்காங்க, அம்மா அப்படி சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, வந்து அம்மாவோட சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப தனா கெஞ்சினதை பார்த்துட்டு இது வரைக்கும் ரகுராம் வந்துட்டு எதையுமே தனா சொல்லி முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. உடனே ரகுராம் நேரா தனா கிட்ட சரி போம்மா வரேன் அப்படின்னு சொல்ல தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ரகு அங்கேருந்து வந்துட்டு, தனா சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா போயிட்டு சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு சாப்பிடுறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த சாப்பாடை மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி அவங்க பண்ண தப்பு நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், இந்த குடும்பத்துல மன்னிக்க முடியாத ஒரு தப்பை தான் ஜானகி பண்ணியிருக்கா, அதனால நான் அவங்களை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டாலும் ரகுராம் சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா எப்படியும் அவரு சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு. அதே நேரத்துல ரகுராம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக அப்ப பத்மா வந்துட்டு தட்டை எடுக்க வராங்க. பாட்டி நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு ஜானகி, அதான் ரகு சாப்பிட்டான்னு நீயும் சாப்பிடு அப்படின்னு. அப்ப பத்மா வந்துட்டு ரகுராமோட தட்டை எடுக்க போவா. அப்ப பத்மா டக்குன்னு ஹம், ஜானகி டக்குன்னு ஒரு நிமிஷம் பத்மா அப்படின்னு தட்டை வை அப்படின்னு சொல்ல பத்மா தட்டை வைக்கிறாங்க. அப்ப ஜானகி இதுல சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னுமே பார்வதி திருந்தின மாதிரியே இல்லை. எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க ரகுராமும் ஜானகியும், ஆனா அதை அப்படியே மறந்துட்டு மறுபடியும் பத்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஜானகிக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி சாப்பிட்டு முடிக்கிறாங்க.
இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயாவும் கதிரும். அதுக்கப்புறமா மறுநாள் காலை அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ரொம்ப நேரமா கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் தனாவை வர சொன்னேன், ஆனா ஏன் அவளை இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறா? ஒருவேளை வரமாட்டாளோ? கண்டிப்பா அவ வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவளை நான் அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கேன். அவ கண்டிப்பா எனக்காக வருவா. அவ உண்மையாவே என்னை காதலிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா தனா வராம இருக்க மாட்டா அப்படின்னு கார்த்தி தனாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா அவங்க ரூம்குள்ள ரொம்பவே பதட்டத்துல நிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம போகலைன்னா கார்த்திக் சார் ஏதாவது பண்ணிப்பாரோ? அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்றது? அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிருமே. அதோட அவர் இன்னுமே என்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் அப்படி காதலிச்சதுக்கு நான் தானே காரணம். அவர் பாட்டுக்கும் காலேஜில் இருந்தாரு. நான் தான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ரொம்ப கவலையா வந்துட்டு குழப்பத்துல நிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம மாயா அந்த பக்கமா வந்துட்டு தனாவை பாக்குறாங்க. தனா ரொம்ப குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, தனா ரொம்ப குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறா. கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த கார்த்தி தான். கார்த்தி நேற்று நைட்டு தனாவை வந்து பார்த்துட்டு போயிருக்கான். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தனாவை மிரட்டிட்டு போயிருக்கான். அதனாலதான் தனா பயத்துல இருக்கா. இப்ப நம்ம தனாவை எப்படி வந்துட்டு காப்பாத்துறது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த நேரம் கதிர் வந்து நிக்கிறாரு. கதிர் வந்து நின்னதோட மாயா நினைக்கிறாங்க, கார்த்தி வந்த விஷயத்த நம்ம கதிர்கிட்ட சொல்லியே ஆகணும். கதிர் ஏதாவது முடிவு பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா நேரா கதிர்கிட்ட, கதிர் ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம கதிர் கேக்குறாரு, என்ன மாயா சொல்லி ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா கதிர் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நேத்து நைட்டு கார்த்தி தனாவை பார்த்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, உனக்கு எப்படி கதிர் தெரியும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நேத்து நான் ரூம்குள்ள பெரிய அத்தை வந்துட்டு தனாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகும் பொழுது ஜார்ஜர் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ள போனேன். அப்ப தனா ரொம்ப பதட்டமா இருந்தா. ஜார்ஜர் எடுத்துட்டு நான் திரும்பும் பொழுது ஜார்ஜர் கீழே விழுந்துட்டு, கீழே குனிஞ்சு ஜார்ஜரை எடுக்கும் பொழுதுதான் கார்த்தி கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். பார்த்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஏன் கதிர் அதை பத்தி பெரியம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதை பத்தி நான் அத்தை கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். கார்த்தி தனாவோட ரூம்குள்ள இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். கண்டிப்பா வந்துட்டு பெரிய மாமாவால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி நான் வெளியில சொல்லல. ஆனா கார்த்திக் கண்டிப்பா தனாவை ஏதோ சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அதனாலதான் தனா ரொம்ப கவலையோட இருக்கா அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்திக்கு என்னதான் வேணுமா? எதுக்காக இப்படி தனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்? கண்டிப்பா தனாவை அவன் கூப்பிட்டுருப்பான். அதனால தனா வந்துட்டு கண்டிப்பா போக மாட்டா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அவ போக மாட்டாதான். ஆனா கார்த்தி நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்லி தனாவை கூப்பிட்டிருந்தா என்ன பண்றது அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த தனா சொல்றாங்க, மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நீ தனாவை பத்தி தப்பா நினைக்கலையே அப்படின்னு. கதிர் சொல்றாரு, சேச்சே என்ன மாயா இப்படி சொல்ற? எனக்கு தனாவை பத்தி தெரியாதா? இப்போதைக்கு அந்த கார்த்தி தான் தனாவை மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது அந்த கார்த்திகிட்ட இருந்து தனாவை காப்பாற்றணும் அப்படிங்கறது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் அவ்வளவு சுலபமா வீட்டுக்குள்ள வந்துட்டு தனாவா மீட் பண்றான்னா கண்டிப்பா அவன் ரொம்ப தைரியமான ஆளுதான். அவனை நம்மளால கண்டிப்பா பஞ்சாயத்துலயும் சொல்ல முடியாது. அவன் ஒருவேளை அந்த வீடியோவை காமிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், கண்டிப்பா அந்த வீடியோவை அவன் காமிக்க மாட்டான். ஏன்னா அதை வச்சுதான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப பொசுக்குன்னு தனாக்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல. ஸோ அதனால அவன் கண்டிப்பா காமிக்க மாட்டான். தனாவை அவன் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அந்த புவனேஸ்வரி பசுபதியோட வேலை தான். அந்த புவனேஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எப்படியாவது கூடிய சீக்கிரம் அந்த கார்த்திக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம என்ன பண்றது மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதை பத்தி யோசிக்கணும் கதிர். சீக்கிரம் தனாவுக்கு அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்பதான் தனா வந்து அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க முடியும். அதோட அந்த கார்த்திகிட்ட இருக்கிற வீடியோவையும் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, கூடிய சீக்கிரம் எடுக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க, சரி போயிட்டு வேலையை பாரு கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. நம்ம தனா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? கார்த்திக் சார் கூப்பிட்டாரே, போவோமா வேண்டாமா அப்படின்னு. அதே நேரத்துல
அதே நேரத்தில் நம்ம கதிரை காமிக்கிறாங்க, கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி கோவிலில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தனா இங்கே வந்திருக்கணும், ஆனால் இன்னும் வரல. கண்டிப்பாக அந்த கதிரும் மாயாவும் ஏதோ சொல்லி தனாவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு போயிட்டு அந்த தனாவை பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் நைட் ஆனதோட நேராக தனாவோட ரூமுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு கதவை திறந்து தனாவோட ரூமுக்கு வராங்க. தனா நேராக கார்த்தியை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க. தனா நேராக கார்த்தியை பார்த்து, இப்போ எதுக்கு சார் இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. என்னை நீ மீட் பண்ண வருவா அப்படின்னு நான் கோவிலில் அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை பார்க்கவே வரல, ஏன் தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், முன்னாடி வந்து நான் உங்களை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு எப்போ கல்யாணம் நினச்சோ அப்பயே நான் உங்களை மறந்துட்டேன். நான் இப்போ கதிரை விட்டுட்டு உங்க கூட வந்தேன்னா அது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய அவமானம். இப்போ நீங்கள் என் ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருதனா, நம்ம 2 பேரும் உண்மையாகவே லவ் பண்ணோம்ல, அந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தனா. தனா நேரா கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட தனா வந்துட்டு அழுகுறாங்க. சார் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, நான் சொல்ல தான் போகிறேன், நாளைக்கு காலையில் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நீயும் நானும் காலேஜில் லவ் பண்ணதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ தனா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு. ஆனால் கார்த்தி வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நான் நாளைக்கு சொல்ல தான் போகிறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னா இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட தனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, எதுக்காக எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்ட்டு தனா ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ தனா போயிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. நான் பண்ணுற விஷயம் ரொம்ப தப்பு, ஆனால் என்னால் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வேணாம். கார்த்திக் சார் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு, அவர் இப்படி கவலைப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானும் கார்த்திக் சாரும் முன்னாடியே காதலிச்சது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால நான் இந்த முடிவை எடுக்க போகிறேன், இனிமேல் நான் அந்த உலகத்திலேயே இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு நேராக லெட்டர் எழுதுறாங்க. அதில் என்ன எழுதுறாங்கன்னா, அம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னால் ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க தனா. லெட்டர் எழுதி வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக தனாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரூம்க்கு வராங்க. அப்போ தனாவை தேடுறாங்க, தனா எங்கேயுமே இல்லை. அப்போ கீழே ஒரு லெட்டர் கிடக்கிறத பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா அதில் தனா வந்துட்டு, அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வேணாமா, நான் உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்க. இதை பார்த்ததோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஐயோ தனா அப்படின்னு இடிஞ்சு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தனா நேராக கோவிலில் அங்கே இருக்கிற மருந்தை குடிக்க போகிறாங்க. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.